So hi friends, this is Manoj and welcome back. So இன்னைக்கு வீடியோல Oppo A16k இந்த செல்போனோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன், இது ஒரு கேஷுவல் ஃபோன், இது ஒரு டெய்லி யூசேஜ் ஃபோன். டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு நார்மலான ஒரு ஃபோன் தான். இந்த செல்போனோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 10,500 ரூபாய் அந்த ரேஞ்சில் வித்துட்டு இருக்காங்க. நீங்க கார்டெல்லாம் போட்டு வாங்குனீங்கன்னா ஒரு 8,500 ரூபாய் 9,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வாங்கிடலாம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் மனோஜ், நீங்க பார்த்துட்டு இருக்குது மனோஜ் டெக் ஷாப். நான் வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸும் இந்த சேனல்ல நீங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So without wasting any time, let's get into the video. இதுதான் அந்த செல்போனோட பாக்ஸ் Oppo A16k. நான் வந்து 3GB RAM and 32GB வேரியன்ட் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு வேரியன்ட் தான் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் 3 கலர்ஸ் இருக்குது, ஒயிட், பிளாக் அண்ட் ப்ளூ. நான் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே யூ ஹேவ் தி சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி சாஃப்ட் கேஸ். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃபோன் இருக்குது, அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணலை, ஏன்னா 10 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இது மைக்ரோ யூஎஸ்பி 2.0. ஏன்னா நம்ம செல்ஃபோனில் யூஎஸ்பி-C டைப் சார்ஜிங் போர்ட்டே கிடையாது. இதுதான் அந்த செல்ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ். டிசைன், இந்த செல்ஃபோனை ஃபர்ஸ்ட் என் கையில் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. இதோட திக்னஸ் வந்து ஜஸ்ட் 7.8 mm தான். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆப்போவை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து 3D டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே சிங்கிள் ஹேண்டட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இந்த ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. இதோட வெயிட் வந்து 175 grams, which is average. ஸோ நீங்கள் டக்குன்னு ஃபோனை கையில் எடுத்தோன்னே கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட வெயிட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆப்போ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பில்ட் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். பேக் சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பிளாஸ்டிக். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, which is really good for this price point. Ports and controls, இந்த செல்போனோட லெஃப்ட் சைடில் யூ ஹேவ் தி சிம் ட்ரே. இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ட்ரே வருது. இதில் நீங்கள் 2 சிம் கார்டு பிளஸ் ஒரு டெடிகேட்டட் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அப் டு 1 TB வரைக்கும் நீங்கள் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், which is really good. And bottom of the phone you have the 3.5 mm ஆடியோ போர்ட். அதுக்கப்புறம் மைக் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ USB 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. USB-C டைப் போர்ட் கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி ஸ்பீக்கர். இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர், இதுக்கு ஜோடியா இன்னொரு ஸ்பீக்கர் கிடையாது. ரைட் சைட் ஆஃப் தி ஃபோன்ல யூ ஹேவ் தி பவர் ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கு பக்கத்துல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை சிங்கிள் பட்டனா கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் தி ஃபோன் யூ ஹேவ் நத்திங், அப்படியே ஃபிளாட்டா விட்டுருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனே காணோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டாப் ஏர் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட்வேர், இந்த செல்போன்ல MediaTek Helio G35 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி இஸ் 2.3 GHz. முக்கியமான விஷயம், இதோட ஃபேப்ரிகேஷன் டெக்னாலஜி வந்து 12 நானோமீட்டர்ஸ். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6, 7 கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 12 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகேன்னு தான் சொல்லலாம். ரேம் வந்து 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ரோம் வந்து 32GB ரோம் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 64GB ஆவது கொடுத்துருக்கலாம். 32GB வந்து ஸ்டோரேஜ் பத்தாது. அப்படி இருந்தாலும் நீங்க எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டு 1 TB வரைக்கும் மெமரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு வந்து உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் அளவுக்கு வந்து ஸ்பீட் இருக்காது. ரேமோட டெக்னாலஜி LPDDR4X அண்ட் ரோமோட டெக்னாலஜி eMMC 5.1. ஸோ இது எல்லாத்தோட காம்பினேஷன், அதாவது ப்ராசஸர், ரேம் அண்ட் ரோம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன் தான். இதில் நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ்லாம் விளையாட முடியாது. அதே மாதிரி 4K மூவிஸ்லாம் உங்களால் ப்ளே பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், 4K மூவிஸ் வந்து ப்ளே பண்ணுது, ஆனால் ஸ்மூத்தால. நீங்களே நல்லா பாருங்களேன், ஃப்ரேமை ஸ்கிப் பண்ணி ப்ளே பண்ணுதா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் செல்ஃபோன். ஸோ நீங்கள் ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங், ஒரு ஹை எண்ட் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த செல்ஃபோனில் புஷ் பண்ண முடியாது. இந்த செல்ஃபோன் வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண செல்ஃபோன் தான். பேட்டரி, இந்த செல்ஃபோனில் 4230 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே கப்புள் பண்ணி 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்க்குள்ளே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஆப்போ தான் வந்து இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு ஆச்சு. பட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த செல்ஃபோனில் நீங்கள் பவர்ஃபுல்லாக எந்த ஒரு ஆப்ரேஷனுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால ட்ரைனிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 1.5 டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக ஃபோன் பேசுறவங்க இந்த செல்ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, இந்த செல்ஃபோனில் 5G கிடையாது, NFC கிடையாது. ஆனால் 4G, 3G, 2G எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. Wi-Fi பொறுத்த வரைக்கும் Wi-Fi 2.4 GHz and 5 GHz பேண்ட்வித் இருக்கக்கூடிய Wi-Fi கொடுத்துருக்காங்க. அது போக நீங்கள் Wi-Fi ஹாட்ஸ்பாட், Wi-Fi டைரக்ட் அண்ட் Wi-Fi டிஸ்பிளே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், which is really good. And Bluetooth வந்து வெர்ஷன் 5.0 லோ எனர்ஜி வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 5.2 கொடுக்கல. அண்ட் ப்ளூடூத் கோடெக் பாருங்களேன், SBC, AAC, aptX and LDAC இந்த 4 ப்ரொஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து உங்கள் செல்ஃபோன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் really good for this price point. டிஸ்பிளே, இந்த செல்ஃபோனில்
6.52 inches அப்படி இல்லைனா 16.56 centimeters இருக்கக்கூடிய ஒரு IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 720x1600 பிக்சல்ஸ். அதாவது இது வந்து ஒரு HD plus பேனல், ஃபுல் HD பேனல் கிடையாது, HD plus பேனல் தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஸ் 20:9, அதாவது ஒரு டால் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஆக்சுவலா அந்த போனே கொஞ்சம் டாலா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிக்சல் டென்சிட்டி இஸ் 269 ppi which is average. ஏன்னா 300க்கு கீழே இருக்கனால இது ஒரு ஆவரேஜ் PPIன்னு சொல்லலாம். பட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கு, நல்லா விவிடா இருக்கு, படம் பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ் வந்து இமேஜஸ்லயோ போட்டோஸ்லயோ இருக்காது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 83%. ஏன்னா இந்த செல்போனுக்கு நல்ல சின்ன இருக்குது, நல்ல பெசல்ஸ் இருக்குது, மேல ஒரு நாட்ச்மே இருக்கா, ஸோ 83 வந்து கண்டிப்பா இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் ஆஃப் தி ஃபோன் இஸ் 480 nits which is again average. நீங்க டைரக்ட் சன்லைட்லயோ இல்ல டே லைட்லயோ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலா நல்லா தான் தெரியுது, நான் இல்லைன்னு சொல்லல, பட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் ஆஃப் தி ஸ்கிரீன் இஸ் 60 Hz, 90 Hz, 120 Hz அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேன்சி ஸ்டஃப்பும் இல்ல. இது நார்மலான ஒரு 60 Hz பேனல் தான். OS and UI இந்த செல்போன்ல ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்திருக்காங்க. இதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் UI-யா கலர் OS 11.1 வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த செல்போன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டேட்டடா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. குறிப்பா கேமரா UI எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஆண்ட்ராய்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அடுத்த அப்டேட்ஸ் வந்து கலர் OSல கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். செக்யூரிட்டி இந்த செல்போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, which is really disappointing. அதுக்கு பதிலா வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. அது போக நீங்க பேட்டர்ன், நம்பர் லாக் இதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனோட ஸ்பீட் வந்து நல்லாவே இருந்துச்சு, ஒன்றும் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இல்ல. கேமராஸ் இந்த செல்போன்ல ரெண்டு கேமரா தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா அண்ட் ரியர்ல ஒரு கேமரா. ஸோ ரியர் சைட்ல 13 மெகா பிக்சல்ல ஆப்பர்ச்சர் f2.2ல ஒரு பிரைமரி வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 26 mm அண்ட் இதோட சென்சார் சைஸ் 1/3.1 inches which is ரொம்ப சின்ன சைஸ் ஒரு சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 5 மெகா பிக்சல்ல ஆப்பர்ச்சர் f2.4ல ஒரு பிரைமரி வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் 27 mm. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேமரா செட்டப் தாங்க கொடுத்திருக்காங்க. இந்த செல்போன்ல எனக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படிலாம் பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன். ஜஸ்ட் ஒரு 10,000 rupees ஃபோன்ல போயிட்டு நம்ம பெருசாலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த செல்போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. இவங்க சைட் மவுண்டடாவோ இல்லைனா பின்னாடி ரியர் சைட்லேயே வச்சிருக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை எடுத்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. சி டைப் போர்ட் வந்து கொடுக்கல. இது ஒரு பெரிய பிளண்டர். ஏன்னா இப்போ எல்லா செல்போனுமே சி டைப்புக்கு மாறிட்டாங்க. ஸோ நீங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உங்களுக்கு மைக்ரோ USB கேபிள் இல்லை அப்படின்னா நீங்க சார்ஜ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அது போக நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கிரீன் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட லெகசி ஸ்கிரீன் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரண்ட் கேமராவை இன்கார்பரேட் பண்ணி ஸ்கிரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், which is really good. ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லிக்கலாம். அது போக FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஹெட்ஃபோனை மட்டும் சொருகிட்டு நீங்க பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டே போகலாம், which is again good. அண்ட் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் டூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லாட்டி கூட படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க படம் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்க புக் ரீட் பண்றதுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பெருசா இருக்கனால புக் ரீட் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இது வந்து Oppo iCat டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. பிரைட்னஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால நீங்க புக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ரீட் பண்ணலாம். கண்ணெல்லாம் ஒன்றும் பெருசா பாதிக்காது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் லவுடர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு டீசென்டான லவுட்னஸ் கிடைக்குது. அதே மாதிரி கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கு ஆடியோ. ஸோ இந்த ஸ்பீக்கர் அண்ட் இந்த பெரிய சைஸ் டிஸ்பிளே வச்சு நீங்க படம் பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மோட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். நைட் மோட், வீடியோ மோட், போட்டோ மோட், டைம் லேப்ஸ் மோட், ப்ரோ மோட் அதாவது மேனுவல் மோட் அண்ட் லாஸ்டா பேனோரமா. ஸோ இந்த செல்போன்ல போர்ட்ரேட் மோட் கிடையாது, அதே மாதிரி ஸ்லோ மோஷன் மோட்லாம் கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப சிம்பிளான UI தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நைட் மோட்ல அவங்களோட லெகசி ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு போட்டோ எடுக்கும்போது ஒரு டீசென்டான அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் போட்டோ மோட்ல யூ ஹேவ் தி HDR. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. F1, R1 அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து உங்க போட்டோல கொடுக்கல, பட் ஸ்டில் யூ ஹேவ் ஃபில்டர்ஸ். அது போக டைம் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க டைம் வச்சு செட் பண்ணிட்டு போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாம் ஷட்டரும் கொடுத்துருக்காங்க. நீங்க கையை காட்டினீங்கன்னா போட்டோ வந்து தானா எடுத்துரும். ஸோ அது போக கிரிட்ஸ், லெவலர் இதெல்லாம் வந்து போட்டோ மோட் அண்ட் வீடியோ மோட் எல்லாத்துலயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ மோட் பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு கேமராலையுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு கேமராலையுமே 1080p at 30 frames per second and 720p at 30 frames per secondல ஷூட் பண்ணிக்கலாம். பட் இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா நீங்க பியூட்டி மோட் அப்ளை பண்ணாலோ இல்ல ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணாலோ உங்களால 1080pல ஷூட் பண்ண முடியாது. 720pல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா நீங்க பியூட்டி மோட் அப்ளை பண்ண உடனே அந்த ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகிறத உங்களால பார்க்க முடியாது. இது பழைய UI ஸ்டைல்ல இருக்குது. அதனால நீங்க செட்டிங்ஸ்குள்ள போய் அதுக்குள்ள தான் அந்த ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க பியூட்டி மோட் அண்ட் ஃபில்டர் அப்ளை பண்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா குவாலிட்டியா அப்படியே மாறும். இந்த போன்ல 1080pயே வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்குது. அப்ப 720p எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ அவுட்புட் வந்து க்ளோஸ் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுலயுமே கலர் சைன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் லாங்கர் சப்ஜெக்ட்லாம் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீடியோ கிளாரிட்டி இல்ல, கலர் சைன்ஸ் வந்து
வந்து கொஞ்சம் போரா தான் இருந்துச்சு. அதே தான் ஃபோட்டோ மோட்லையும் நீங்கள் ஃபோட்டோ மோட் ஃப்ரண்ட் ஆர் ரியர் ரெண்டுத்துலையும் ஷூட் பண்ணும் பொழுது ஃபோட்டோ டீசெண்டான ஃபோட்டோ, நான் மோசம்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல டீசெண்டான ஃபோட்டோ வந்து இந்த செல்ஃபோன் கேப்சர் பண்ணுது. டைனமிக் ரேஞ்சில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கலர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. லைட்டாக ஜூம் பண்ணாலும் யூ கேன் சி தி ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட்ஸ், பிக்சலேட் ஆகிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப ஹைஃபை ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. அண்ட் ஜூம் வந்து 1x இருந்து 5x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஆஸ் வெல் அஸ் வீடியோவில். நீங்கள் 1xக்கு மேலெலாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே கிடையாது. குறிப்பாக 5xலாம் ஃபோட்டோவோ இல்லை வீடியோ எடுத்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியல, ஏதோ புள்ளியாக தான் தெரியுது. ஸோ 1xல வச்சு நீங்கள் டீசெண்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் லேப்ஸில் உங்களால் ரெசல்யூஷனையும் சூஸ் பண்ண முடியாது, ஸ்பீடையும் சூஸ் பண்ண முடியாது. பட் நான் செக் பண்ண வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி 10x is equal to 1 second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 செகண்ட் is equal to 1 second அப்படி தான் உங்களால் ஷூட் பண்ண முடியும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலையும் டைம் லேப்ஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டைம் லேப்ஸோட அவுட்புட் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, இட் இஸ் டீசென்ட். நெக்ஸ்ட் ப்ரோ மோட், அதாவது மேனுவல் மோட், அதாவது ஆப்பர்ச்சூர், ஷட்டரு, ஐஎஸ்ஓ எல்லாத்தையும் நீங்களாவே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது ரியர் கேமராவில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும், வீடியோ வந்து எடுக்க முடியாது. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த ஒயிட் பேலன்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் ஹேண்டியாக தான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக யூ ஹேவ் தி பேனோரமா மோட். நீங்கள் பேனோரமா வந்து 270 டிகிரிஸில் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சப்ஜெக்டை வந்து மாற்றி நிற்க வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக அந்த ஃபோனில் எடுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஆச்சரியமாகவே எனக்கு இருந்துச்சு. அவுட்புட்மே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த செல்ஃபோனில் நீங்கள் ஃப்ரண்ட் கேமராலையும் பேனோரமா ஷாட் வந்து எடுத்துக்கலாம். எத்தனை செல்ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராவில் பேனோரமா ஷாட் இருக்குன்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு 45 to 60 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அவ்வளோதான். ஓவரால் அந்த செல்ஃபோனில் ஃபோட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், இதோட ப்ரைஸ் பாயிண்ட் 10,000 ரூபாய்க்கு இது என்ன கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக கொடுக்குது. ஸோ இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல. ஒரு சில ஷார்ட்ஸ் போடுறேன், நீங்களே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு Oppo A16k? என்னோட ஓன் ஒப்பீனியன் என்னன்னா, ரொம்ப கேஷுவல் யூஸர். சாதாரணமாக நான் ஃபோன் வந்து பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக அப்பப்போ வாட்ஸ்அப்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி ஆட்கள் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். மூவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது நீங்களாம் வாங்கிக்கலாம். பட் ஹெவி யூசர்ஸ் வாங்காதீங்க. நான் ரொம்ப கேம் விளாடணும், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு செட் ஆகுது. அதேமாதிரி நிறைய நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கவங்க இந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா பேட்டரி வந்து ரொம்ப நேரம் நிற்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டரி ஃபோனை அதை வச்சுக்கணும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பிரைமரி ஃபோனை வேறு ஒரு ஃபோன் வச்சுட்டு செகண்டரி ஃபோனுக்கு இன்னொரு ஃபோன் வேணும்னு நீங்கள் இதை வச்சுக்கலாம். அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸ்லாம் கவனிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சீப் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக அந்த ஃபோனை நான் வாங்குவேனா இல்லை நான் உங்களுக்கு வாங்க சஜஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு 50% வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஆப்போ பிராண்டிங் வேணும்னா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இல்லை எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் நிறையா வேணும், எனக்கு நிறையா ஃபோட்டோவில் ஃபீச்சர்ஸ் வேணும், நான் மேக்ரோ மோடு வேணும், ஸ்லோ மோஷன்லாம் வேணும், போர்ட்ரேட் மோட்லாம் வேணும். இந்த ஃபோனில் போர்ட்ரேட் மோடே கிடையாது. எனக்கு போர்ட்ரேட் மோட்லாம் வேணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் பண்ணி யூ கேன் கோ வித் போக்கோ M3. போக்கோ M3ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோ M3, M3 Pro, அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்னோட ஒரு மொபைல் போடுறாங்க. அதே மாதிரி சாம்சங்கில் ஒரு சில மாடல்ஸ் இருக்குது. இதே ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீச்சர் பேக்கடாக ஃபோன் வேணும்னா இந்த ஃபோன் எடுக்காதீங்க, இதுக்கு ஆல்டர்னேட் பாருங்கள். இல்லை எனக்கு பிளைனாக நார்மலாக ஒரு ஃபோன் போதும், ரொம்பலாம் ஆப்ஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் அனுஜ்.